வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிலம் சம்பந்தமாக, விவசாயம் சம்பந்தமாக, கால்நடைகள் சம்பந்தமான தொழிலை செய்யக்கூடிய ஜாதகத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குரு கன்னி பாவகத்துல அமர்ந்திருக்காரு. இது நில ராசி. இங்க இருந்தே நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நெருப்பு ராசி, இது நில ராசி, இது காற்று ராசி, இது நீர் ராசி. அந்த மாதிரிதான் நம்ம பார்க்கும்போது குரு அமர்ந்திருக்கிறது பாத்தீங்கன்னா நில ராசியில இருக்கிறாரு. நிலராசியில இருந்து நிலராசியை தொடர்பு கொள்றாரு, இந்த நிலராசியும் தொடர்பு கொள்றாரு. அதனால இவங்க நிலம் சம்பந்தமாக, விவசாயம் சம்பந்தமான தொழில்கள் செய்வாங்க. இங்க சனி யார் கூட சேரலன்னா, இங்க புதன் கூட சேரலாம், சுக்கிரன் கூட சேரலாம், சந்திரன் கூட சேரலாம், குருவோட சேரலாம். நான் சூரியனோடவும் ராகுவோடவும் சேரக்கூடாது. சேர்ந்தா அவர் பாவத்துவம் ஆயிடுவாரு. இங்க தனித்த புதனோட சேர்ந்துக்கிறாரு. இங்க சனி தனித்த புதனோட சேர்ந்ததுனால புதன் கெட்டு போயிட்டாரு. சனி ஓரளவு சுபத்துவமா இருக்காரு. இங்க புதன் கணக்கு வழக்க குறிக்கிறது. யாருக்கு அந்த கணக்கு வழக்கு அவ்வளவு தெரியாது. கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஏன்னா இங்க புதன் கெட்டு போயிட்டாரு, இங்க சனி சுபத்துவமா இருக்காரு. இப்ப குரு நிலராசியில இப்போ விவசாயம் சம்பந்தமாக நம்ம எடுக்கணும்னா இந்த சந்திரன் சுபத்துவமா இருக்கணும். சனியோட பார்வையில சந்திரன் இருந்தாலும் குரு 5ஆம் பார்வையா சந்திரனை பார்க்கிறாரு. இங்க சனி சந்திரனை பார்க்கறதுனால விவசாயத்துல கால்நடைகள், சனி கால்நடையை குறிக்கக்கூடிய கிரகம். அதனால இவர் கால்நடைகள், ஆடு மாடு, கோழி வளர்த்தல், அதுக்கப்புறம் விவசாயம், பயிர், அப்புறம் சந்திரன் நீர் கிரகம். விவசாயத்துக்கு நமக்கு நீர் தேவைப்படல. அதனால இவங்க விவசாயம் சம்பந்தமாகவும் வேலை செய்வாங்க. இங்க குரு இந்த நிலராசியும் தொடர்பு கொண்டதுனால இவங்க நிலராசி சம்பந்தமான வேலைகள் செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. இதே இங்க சனி சேர்ந்திருந்தாருன்னா, இந்த குரு சனி இங்க சேர்ந்திருந்தாங்கன்னா நிலராசியில இந்த கிரஷர் நிலத்துல இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிரஷர் வேலையில அவங்க செய்வாங்க. ஏன்னா அது நிலம் சம்பந்தமா இருக்கிறதுனால. இதுவே குரு நீர் ராசிகளை சுபத்துவப்படுத்துறாருன்னு வைங்களேன். இங்கேயும் இது, அப்புறம் கடகம், மீனம், விருச்சிக பாவத்தை சுபத்துவப்படுத்தினா நீர் சம்பந்தமா அந்த கப்பல்ல வேலை செய்யறது, அதுக்கப்புறம் நீர் சம்பந்தமான வேலை செய்யறது, அந்த மாதிரி வேலைகளை ஜாதகர் செய்வாங்க. ஜாதகர் அப்படின்னா ஜாதகி செய்வாங்க. இதுக்கு விவசாயத்திலையும் வேளாண்மை அதிகாரி, இந்த வேளாண்மை அதிகாரியா இருக்கணும்னா அதுக்கு லக்னம் வளர்த்துருக்கணும், லக்னாதிபதி வளர்த்துருக்கணும். லக்னம் சுபத்துவமா இருக்கணும், லக்னாதிபதி வளர்த்திருந்தா அவர் வேளாண்மை அதிகாரி. லக்னம் வலு கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னா விவசாயம் சம்பந்தமான வேலைகள் செய்வாங்க. இதே போல இன்னொரு தொழில் அமைப்பு உள்ள கிரகத்தோட சுபத்துவ தொழில்களை நம்ம மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.